கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருமே முன்னேற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாய் சில சங்கிலிகளை பிசாசு கொண்டு வந்து நம்மை கட்டி வைத்து விடுவான். நாம் முன்னேறக்கூடாது என்று தடைகளை விதித்து விடுவான். இதை பற்றி தான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன். நம்முடைய முன்னேற்றத்திற்கு தடையாய் நிற்கும் அல்லது நம் முன்னேற்றத்தை பலவீனப்படுத்தும் 3 ஆவிகள் என்று சொல்லி நான் பேச போகிறேன். The spirit that weakens our progress. நம்முடைய முன்னேற்றத்துக்கு தடையாக நிற்க 3 விதமான ஆவிகள் என்று சொல்லி இதை குறித்து உங்களோடு கூட நான் பேச போகிறேன். இதற்கு ஆதாரமாய் நான் தெரிந்து கொண்ட வேத வசன பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். முதலாவது 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவேனும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், பல அற்புதங்கள், அதுல இதுவும் ஒரு அற்புதம். சில நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய அற்புதங்களை நாம் கருத்தாய் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதிலிருந்து சில படிப்பினைகளை, ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அப்படிதான் இந்த அற்புதத்துல ஆண்டவர் என்ன பேச வருகிறார், இதுல இருந்து என்ன நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு இந்த தலைப்போடு கூட நம்மை பலவீனப்படுத்தும் 3 ஆவிகள் என்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ஜபாலயத்தில் அவர் நுழைந்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே ஒரு பெண் இருந்தால். 18 வருஷமாக அவங்க கூனியா இருந்தாங்க. அந்த 18 வருஷமாய் ஆலயத்துக்கு அவங்க போய் கொண்டிருந்தாங்க, ஜபாலயத்துக்கு போய் கொண்டிருந்தாங்க. ஆனா யாருமே அவளை கண்டு கொள்ளவில்லை. அவளுடைய பலவீனத்துக்கு என்ன காரணம் என்று சொல்லி அறியவும் முடியவில்லை. ஒருவேளை அந்த பெண்ணு கூட பல டாக்டர் கிட்ட போயிருக்கலாம், பல மெடிசன்ஸ் எல்லாம், பல மருந்துகள்லாம் எடுத்திருக்கலாம். ஆனாலும் அந்த கூனி குணமாக்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் இருந்த சமயத்துல ஆண்டவர் துல்லியமாக அந்த பெண்ணை குறித்து கண்டுபிடித்து விட்டார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, 12ஆம் வசனம். இயேசு அவளை கண்டு, குறிப்பா அவளை கர்த்தர் பார்க்கிறார். கண்டு என்ன சொல்கிறார், தமிழத்தில் அழைத்து, ஆண்டவர் அழைக்கிறார், முன்னாடி அழைக்கிறார். ஒருவேளை ஆண்டவர் அந்த பிரசங்க பிடித்துல நின்று கொண்டு பேசி கொண்டிருக்கும் போது அந்த பெண்ணை பார்த்து மகளே வா என்று சொல்லி கிட்ட அழைத்திருக்க கூடும். அப்படி அழைச்சு ஆண்டவர் சொல்றார், உன் பலவீனத்தினின்று நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது அற்புதமான கரங்களை ஆண்டவர் வைக்கிறார். தம்முடைய கைகளை வைத்தார் என்று வேதம் சொல்கிறது. உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் அந்த வார்த்தை சொல்லி, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலை ஆக்கப்பட்டாய் என்று அந்த வார்த்தையை சொல்லி தமது கரங்களை வைத்த பொழுது ஒரு அற்புதம் நடந்தது. 18 வருஷமாய் கூனியா இருந்த அந்த பெண் நிமிர்ந்து அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முகத்தை பார்த்து மகிமைப்படுத்தினார். எத்தனை ஒரு இந்த பெண்ணினுடைய வேதனையை நாம் பார்ப்போமானால் கொடிய வேதனை. சூரியனை பார்க்காமல், நட்சத்திரங்களை பார்க்காமல், அதாவது வாழ்க்கையே இருளா இருக்கிறதான, கொஞ்சம் கூட நிமிரக்கூடாத ஒரு கூனி, எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. பயங்கரமான ஒரு வேதனை. ஆனால் அன்றைக்கு அந்த ஜபாலயத்தில் நுழைந்த அவளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்தார். அருமையானவர்களை, இதே போலதான் திருச்சபையின் மக்களை இன்றைக்கு 3 விதமான ஆவிகள் பலவீனப்படுத்துகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது பலவீனப்படுத்துகிற ஆவி என்று சொல்லி ஆண்டவர் கண்டுபிடிச்சார். 16ஆம் வசனத்துல என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு சுவாமி குற்றப்படுத்துறாங்க. அப்போ அங்க இருக்கிற ஜபாலய தலைவன் சொல்றான், ஓய்வு நாள்ல ஏன் நீ இதெல்லாம் செய்யற அப்படின் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களில் எவனாகிலும் ஓய்வு நாளிலே தன் இறுதியாவது தன் கடுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதில் தண்ணீர் காட்டுகிறது இல்லையா என்று சொல்லிவிட்டு 16ஆம் வசனத்துல சொல்கிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அப்போ இந்த வசனத்தின்படி சாத்தான் கட்டு போட்டிருந்தான். சாத்தான் 18 வருஷமாய் அவள் நிமிரக்கூடாது என்று சொல்லி கட்டி போட்டிருந்தான். அதே போலதான் ஒரு பாண்டேஜ், அதாவது ஒரு கட்டு. அதே போலதான் இன்றைக்கு தேவ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம் முன்னேற்றம் அடையாதபடிக்கு 3 விதமான ஆவிகள் நம்மை கட்டி வைத்திருக்கிறது, அல்லது 3 விதமான ஆவிகள் நம்மை பலவீனப்படுத்துகிறது. அந்த பலவீனப்படுத்துற அந்த ஆவி நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில ப்ரோக்ரஸ் இல்லை, முன்னேற்றம் இல்லை, அப்படியே நாம் ஒடுங்கி போய் கிடைக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, நம்பர் 1, ஸ்பிரிட் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமின் ஆவி.
முதலாவது அறியாமையின் ஆவி. ஒரு 3 வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலரோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். அப்படியே ஏசாயா நீங்க வந்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். இன்னொரு வசனத்தை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா, உங்களிடத்துல பைபிள் இருக்குமாறு திருப்பி கொண்டு என்னோடு கூட பார்த்து கொள்ளுங்கள். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசன இராதபடி நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அருமையானவர்களே, இந்த 3 வசனங்களும், இந்த 3 வசனத்தை நாம் பார்க்கும்போது அறிவில்லாமை என்ற அந்த வார்த்தை வருகிறது. இந்த அறிவில்லாமை என்ற அந்த வார்த்தையில தான் அறியாமை என்ற அந்த வார்த்தை வருகிறது. இங்கிலீஷ்ல இக்னோரன்ஸ் என்று சொல்வார்கள். தி ஸ்பிரிட் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையின் ஆவி. எதை அறியாது இருக்கிறது? எதை ஆண்டவர் பேச விரும்புகிறார் இந்த இடத்துல? ஒரே ஒரு அறியாமை தான். அதாவது சத்தியத்தை அறியாததுனால ஆண்டவர் ஏசாயா 1:3 சரி, ஏசாயா 5:13 சரி, ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சரி, ஒரே சத்தியத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜனங்கள் என்னுடைய வேதத்தை அறியாததுனாலே, என் ஜனங்கள் சத்தியத்தை அறியாததுனாலே அவர்கள் சங்காரமாகிறார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போய்விடுகிறார்கள், அவர்கள் பலவிதமான பிரச்சனைக்குள்ள போகிறார்கள் என்று சொல்லி, மாடு கூட தன் எஜமான அறியும், மிருகங்கள் கூட தன்னுடைய எஜமானை மிருகங்களை கட்டி வைத்திருக்கிற எஜமானை கூட அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சத்தியத்தை குறித்து தான் இந்த இடத்துல பேசுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்துல சத்தியத்தை அறியாதபடிக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னா, நம்முடைய வாழ்க்கையை கூணப்படுத்தி விடுவான். அதாவது முன்னேற்றம் அடையாதபடிக்கு ஒரு சங்கிலியை போட்டு விடுவான். ஏனென்றால் சத்தியத்தை அறிந்து கொண்டால் என்ன நடக்கும்? விடுதலை ஆகி விடுவோம். பைபிளை சொல்லுகிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிக தெளிவாய் சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி. வெறும் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லாமல், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். Know the truth, the truth will be set you free என்று சொன்னார். அதாவது சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமே நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். அன்பானவர்களே, இந்த உலகத்துல சத்தியத்தை அறிந்தால் மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் விடுதலையை எங்க வைத்திருக்கிறார் என்றால் சத்தியத்துல தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். எவ்வளவு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்கிறோமோ அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். ஏதோ ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய ஜீவத்திலும் நம்முடைய உலக வாழ்க்கை பிரகாரமான காரியத்திலும் முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே புரோகிரஸ் இல்லாமல் இருக்கிறோம். அப்போது வேத வசனத்தை அறிய சத்தியத்தை அறிய நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விடுதலைகள் உண்டாக ஆரம்பிக்கும், விடுதலை உண்டாகும். அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மக்களுக்கு அவர் நிருபங்களை எழுதும் போது ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். பைபிள்ல 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால், அதுல அப்போஸ்தலனாகிய பவுல் வரங்களை குறித்து அவர் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆவிக்குரிய வரங்களை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 12:1. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. முக்கியமாக திருச்சபை மக்கள் கொரிந்துக்கு அவர் எழுதும்போது சொல்லுகிறார், ஆவிக்குரிய வரங்கள் என்று ஒன்று இருக்கிறது, ஆவிக்குரிய வரங்கள் 9 வரங்கள் இருக்கிறது, அதை குறித்து அறியாதிருக்க எனக்கு மனதில்லை, நீங்கள் அவைகள் அறிய வேண்டும் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து பவுல் பேசுகிறார். அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர்
11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் ராபோஜனத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாமல் இருக்கிறீர்கள், அதனால்தான் உங்களில் பலவீனராக இருக்கிறீங்க, அநேகர் மரித்துவம் போயிருக்கீங்க, நித்திரையும் அடைந்திருக்கீங்க என்று சொல்லி ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய சரீரம், அதாவது நாம் எடுக்க போகிற அந்த அப்பமும் திராட்சத்தை குறித்து, அந்த ராபோஜனத்தை குறித்து பேசும்போது அங்கு அறியாமை குறித்து பேசுகிறார். இவைகளை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். இது கர்த்தருடைய சரீரம், இந்த அப்பம் கர்த்தருடைய சரீரம், இந்த திராட்சரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்குது. இதை நீங்க அறியாதிருக்கிறீங்க. இதை அறியாத நீங்க அப்படியே எடுத்துக்கொள்கிறபடினாலே உங்களுக்குள்ள பலவீனம் வருகிறது, வியாதி வருகிறது என்று சொல்லுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்தை அறிய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை குறித்து தான் பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார். ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்கிறார்? சுயநீதியை குறித்து அந்த வசனத்தை உங்களுக்கு படித்து காட்ட விரும்புகிறேன். ரோமர் 10:3. எப்படி என்றால், அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் தேவ நீதி அவர்கள் அறியவில்லை என்று சொல்லி அறியாமை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். தேவ நீதியை நீங்க சரியா அறியல. இஸ்ரவேல் மக்கள் தேவ நீதியை குறித்து அறியாதிருக்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையின் மூலமாய் சம்பாதித்த அந்த தேவ நீதி, அது மூலமா தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது குறித்தான் பவுல் சொல்லும் போது, இஸ்ரவேல் மக்கள் அந்த தேவ நீதியை அறியாத இருந்தாங்கன்னா, ஏன்னா அறிஞ்சிருந்தாங்கன்னா அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அறியாதுக்கிறதுனால தான் அவங்க ரட்சிக்கப்படவில்லை. தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த அவர்கள் முற்படுகிறார்கள், முயற்சி செய்கிறார்கள் என்று சொல்லி அறியாமை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கேயர் நிருபத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகை குறித்தும் மரணத்தை குறித்தும் சொல்லும் போது இன்னொரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றுள்ளான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. பாருங்க, மரணத்தை குறித்து ஒரு அறிவு வேண்டும், இயேசுவின் வருகை குறித்து ஒரு அறிவு வேண்டும். மற்றவர்களை போல, அஞ்ஞானிகளை போல நீங்கள் துக்கித்து இனிமே ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி நீங்க துக்கமா இருக்க கூடாது. உங்களுக்கு என்று ஒரு நம்பிக்கை உண்டு. மரித்தவர்கள் இயேசு வருகை நாளையில எழுப்பப்படுவார்கள் என்பதை குறித்து இந்த இடத்திலும் அறியாமை குறித்து அவர் பேசுகிறார். அறியாமை ரொம்ப பயங்கரமானது. சத்தியத்தை அறியாதிருப்பது நம்முடைய வாழ்க்கையில நம்மை முடக்கி விட்டுவிடும். இந்த அறியாமையின் ஆவியிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் நாம் சத்தியத்தை நன்றாக அறிய வேண்டும். தேவனுடைய வசனங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது பகுத்தறிந்து அறிய வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரைட்லி டிவைட் த வேர்ட் என்று சொல்லுகிறார். அதாவது சரியாய் பகுத்தறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்களை நாம் பகுத்தறிய வேண்டும். நம்ம அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் கள்ள உபதேசத்திலும் போய் விழுந்து விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால், சத்தியத்தை சரியாய் புரிந்து கொள்ளாததுனால, சத்தியத்தை சரியா அறியாததுனால, அந்த அறியாமை என்ற ஆவி அவர்களை பிடிக்கிறதுனால கள்ள உபதேசம் என்று கூட தெரியாமல் அதில் போய் சிக்கி அதில் போய் நாசமாகிறார்கள். செகண்ட் ஒன், 2வது, ஸ்பிரிட் ஆஃப் கண்டம்னேஷன், ஆக்கினை உட்படுத்தும் ஆவி. இது எப்படிப்பட்டதென்றால், ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படிக்கிறேன். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை திருப்பில்லை. அதாவது ஆக்கினை என்றால் கண்டம்னேஷன் இங்கிலீஷ்ல சொல்வார்கள். நம்மை குற்ற மனசாட்சி ஏற்படுத்தும் ஒரு ஆவி, நம்மை குற்றமுள்ளவர்கள் என்று ஆழமாய் நம்முடைய மனதில் பதித்து நம் தேவனுக்கு எதையும் செய்ய விடாமல் நம்மை முடக்குவது தான் இந்த குற்ற மனசாட்சி. நல்லா கவனிங்க, குற்ற மனசாட்சியே வேற, பாவ உணர்வே வேற. அதாவது தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் போது அதை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யறது வேற, குற்ற மனசாட்சி வேற. இதை கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். பைபிள்ல 2 பேர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் 2 பேரை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒன்று யூதாஸ், 2வது பேதுரு. யூதாசும் இயேசு விரோதமாய் 30 வெள்ளி காசு வாங்கி காட்டி கொடுத்தான். பேதுருவும் தான் அறிந்த இயேசுவை சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான். அவரை எனக்கு தெரியாது என்று சொன்னான். இதுல அநேகர் என்ன சொல்லுவாங்கன்னா, யூதா செய்ததை காட்டிலும் பேதுரு செய்ததுதான் ரொம்ப கொடியது என்று சொல்வார்கள். ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் இங்கு 2 பேர் செயல்பட்ட விதம் வித்தியாசமானது. அதுல யூதாசை நான் எதற்கு ஒப்பிடுகிறேன் என்றால், குற்ற மனசாட்சிக்கு ஒப்பிடுகிறேன். பேதுரு பாவ உணர்வுக்கு ஒப்பிடுகிறேன். எப்படி என்றால், யூதாஸ் மனம் திரும்பினான்,
பேதுரு எப்படி மனம் திரும்பினாரோ அதே போல யூதாசும் மனம் திரும்பினான். ஆனால் அவனுடைய மனம் திரும்புதல் எப்படி இருந்தது என்றால், பெரிய குற்ற மனசாட்சி இருந்துச்சு. அந்த 30 வெள்ளி காசை கொண்டு போய் அந்த மத தலைவர்கள் கிட்ட அவன் வீசி எறிந்து விட்டு, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அவன் என்ன பண்ணனா, நான்று கொண்டு செத்து விட்டான். அவனுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. அந்த குற்ற மனசாட்சி அவனை ரொம்ப ஒடுக்கி விட்டது. இனிமே நம்ம இயேசுவிடம் செல்ல முடியாது, இயேசுவிடம் செல்வதற்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் இல்லை என்ற அந்த உணர்வு அவனுக்குள்ள, அந்த குற்ற மனசாட்சி அவனை குத்தி கொண்டே அவனை எங்கே தள்ளிவிட்டது என்றால், தன்னை தானே ஆக்கினைக்கு உட்படுத்தி கொண்டான். ஏனென்றால் குற்ற மனசாட்சி அப்படி அவனை செய்து விட்டது. ஆனால் பேதுரு மனம் திரும்பினான். மனம் கசந்து அழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை அவன் நினைவு கூர்ந்தான். அதுதான் ரொம்ப முக்கியம். வசனத்தை நினைவு கூர்ந்து நம்ம கன்வின்ஸ் ஆக வேண்டும். அதாவது குற்ற மனசாட்சி இருந்தா நம்ம முன்னேற முடியாது. குற்ற மனசாட்சினால அப்படியே நம்ம என்ன பண்ண ஒடுங்கி போய் விடுவோம். ஆண்டவருக்கு எதையும் நம்மால செய்ய முடியாது. ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேற்றம் அடைய முடியாது. ஆனா ஆவியானவர் நம்மை பாவ உணர்வு நம்ம கொண்டு வரும்போது நம்ம எதை நோக்கி பார்ப்போம் என்றால், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி மனம் கசந்து அழுது அவரோடு கூட ஒப்புரவாகும். பேதுரு அப்படித்தான் செய்தார். அவர் என்ன பண்ணார்னா, மனம் கசந்து அழுது ஆண்டவர் ஒப்புரவு ஆகிவிட்டார். அதனால்தான் யுவதாசுடைய மனம் திரும்புதலும் பேதுருடைய மன திரும்புதலும் வித்தியாசமா இருந்தது. அப்போ ஒன்று குற்றமான சாட்சி, இன்னொன்று பாவ உணர்வு. நல்லா கவனிங்க, பிசாசு எப்பவுமே நம்மை குற்றப்படுத்தி கொண்டு குற்ற மனசாட்சியை கொண்டு வந்து கல்வாரி சிலுவை மறக்க வைப்பான். கல்வாரி சிலுவையை மறந்து விடுற அளவுக்கு நம்மை ஆக்கி விடுவான். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறித்து யோசிக்க மாட்டோம், அவர் சிலுவை குறித்து யோசிக்க மாட்டோம், அவர் நமக்காக சிலுவையில் அவ்வளவு பெரிய பலியை செலுத்தினான் என்பதை யோசிக்க மாட்டோம். வெறிய குற்றமே நினைத்து கொண்டு நம்மை நாமே மன அழுத்தத்திற்குள் கொண்டு செல்வோம். ஆனால் ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது நமக்கு கல்வாரி சிலுவை காட்டுவார், நமக்கு அந்த சிலுவையின் மேன்மையை காட்டுவார். உனக்காக ஒருவர் ரத்தம் சிந்திருக்கிறார், உன் பாவங்களை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவர் என்பதை ஆவியானவர் நமக்கு காட்டுவார். அதுதான் குற்ற மனசாட்சிக்கும் பாவ உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம். எனவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த குற்ற மனசாட்சி நம்முடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய சங்கிலி, ஒரு பெரிய தடை, நம்மை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இந்த குற்ற மனசாட்சி ஒருவனுக்குள் வந்துவிட்டால் அவனால சந்தோஷமாவே வாழ முடியாது. முகத்தில் எப்பொழுதும் ஒரு துக்கம் இருக்கும், வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு துக்கம் இருக்கும். எப்பொழுதுமே தன்னுடைய தகுதியின்மையை உணர்ந்து கொண்டிருப்பான். ஐயோ, எனக்கு தகுதியே இல்லை என்று சொல்லி கொண்டிருப்பான். ஏனென்றால் குற்ற மனசாட்சியில அவர்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இந்த குற்ற மனசாட்சி நம் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்ம கழுவப்படும் போது இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நாம் வெளியே வருவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லியிருக்கிறான், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அவை எல்லாவற்றையும் மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையின் மீது உள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க நினைவு கூர்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க வரும்போது இந்த குற்ற மனசாட்சியிலிருந்து நீங்க வெளியே வருவீர்கள். அதனால குற்ற மனசாட்சியோடு கூட நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. அவர் அறிக்கை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம அறிக்கை செய்யும் போது, ரத்தத்தாலே கழுவப்படும் போது இந்த குற்ற மனசாட்சி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருக்காக நாம் முன்னேறி செல்வோம். மூன்றாவது, the spirit of inferiority complex. அப்படி என்றால் தாழ்வு மனப்பான்மையின் ஆவி. அருமையானவர்களே, தாழ்மை ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் அவன் உயர்த்தப்படுவான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தாழ்மை வேறு, தாழ்மை மனப்பான்மை வேறு. அதாவது நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டும். நாம் எப்பொழுதும் தாழ்மையா இருக்க வேண்டும். உலகத்துல தேவனுக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனிதருக்கு முன்பாகவும் கூட நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் தாழ்வு மனப்பான்மை என்பது எப்படிப்பட்டது என்றால், அதை பிசாசு எப்படி கொண்டு வருவான், அந்த ஆவி எப்படி நம்மை பிடிக்கும் என்றால், உனக்கு தகுதி இல்லை, உன்னால தேவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது, உனக்கு போதுமான அறிவு இல்லை, போதுமான சோர்ஸ் இல்லை, ஆதாரம் இல்லை, போதுமான ஞானம் இல்லை, போதுமான அறிவு இல்லை என்பதை சத்ரு கொண்டு வந்து நம்முடைய மனதுல ஒரு அரண்களை போல கட்டி விடுவான். நம்ம என்ன நினைச்சுன்னு இருப்போம், நமக்கு தகுதியே இல்லை, நமக்கு அருகதையே இல்லை, நமக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லை, அறிவும் இல்லை, கடவுளுக்காக நம்ம எதுவும் செய்ய முடியாது என்ற அந்த முடிவுக்கு வந்து விடுவோம். அதுதான்
தாழ்வு மனப்பான்மை. இந்த தாழ்வு மனப்பான்மை ப்ரொடக்டிவா, அதாவது ஆண்டவருக்கு நல்ல செயல்களை செய்ய முடியாதபடி பண்ணிவிடும். இன்னொன்று காரியம், ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், மற்றவர்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குது. மற்றவர்களுடன் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமானா நம்ம கண்டிப்பா முன்னேற முடியாது. அருமையான தேவ பிள்ளைகளை, எப்போதும் நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஆண்டவர் உங்களை ஒரு யூனிக்காக படைத்திருக்கிறார் என்பதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவங்களை பார்த்து நீங்க ஒப்பிட்டுக் கொள்ளாதீங்க. மற்றவருடைய முன்னேற்றத்தை பார்த்தோ, மற்றவருடைய தாளந்துகளை பார்த்தோ, மற்றவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதை பார்த்தோ, அல்லது மற்றவருடைய ஆஸ்வதங்களை பார்த்தோ உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. ஐயோ அவங்க இப்படி இருக்கிறாங்க, நான் இப்படி இல்லையே என்ற அந்த காரியம் உங்களுக்குள்ள வருமானால் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறீர்கள். நாமே மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது. அப்படி ஒப்பிட்டு பார்ப்போமானால் தான் இந்த தாழ்வு மனப்பான்மை நமக்குள்ள வரும். அதனால நீங்க தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று ஒரு தாளந்து வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று வித்தியாசமான ஒரு வரத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்கென்று சில நன்மைகளை அவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அதை நோக்கி நாம் ஓட வேண்டும். பைபிளை சொல்லுகிறது, எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் நாம் பொறுமையாய் ஓட கடவோம். அதாவது நமக்கு என்ன ஓட்டத்தை நியமித்து வைத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்திலே நாம் ஓட வேண்டும். ஓடுகிற நம்மோடு கூட ஓடி வருகிற மற்றவர்களை நாம் கவனிப்போமானால் தாழ்வு மனப்பான்மையினாலே நாம் ஓட முடியாது. தாழ்வு மனப்பான்மை நமக்குள் வந்துவிட்டால் நாம் தொடர்ந்து முன்னேற்றம் அடைய முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். தாவீது கோலியாத்தை நாம் எடுத்துக்கொள்வோமானால் பைபிளில் சொல்லுகிறது, அதாவது சவுலும் அவனோடு கூட இருந்த மனிதர்களும் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து ஓடினார்கள். காரணம் என்னவென்றால் தனக்குள்ள இருக்கிற அந்த காரியம் தகுதியின்மையை ஒன்று, இன்னொன்று கோலியாத்தை ஒப்பிட்டு பார்த்தார்கள், தன்னை ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஐயோ இவ்வளவு பெரிய மனுஷன், இவ்வளவு பெரிய வீரனை கிட்ட நம்ம யுத்தம் பண்ண முடியாது, நமக்கு அந்த அளவுக்கு யுத்தம் கலை தெரியாது, நமக்கு ஆயுதம் இல்லை, அது இல்லை இது இல்லை என்று சொல்லி பயந்து ஓடினார்கள். அவனுடைய திடகாத்திரமான உருவத்தை பார்த்து பயந்து ஓடினார்கள். ஆனால் தாவீது, சின்ன வயசு தான் தாவீது, அந்த களத்துல வந்த சமயத்துல அவன் கோலியாத்தை பார்த்து ஒப்பிடவில்லை, தன்னையும் தேவனையும் பார்க்கிறான். அதாவது தன் உள்ளத்தை பார்க்கிறான். தன் உள்ளத்துல எவ்வளவு பெரிய கடவுள் இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் சேனைகளின் கர்த்தர், அவர் பட்டயத்தினால ஈட்டினால ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை அவன் உணர்ந்து இந்த கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், விருத்த சேதனமில்லாத இந்த கோலியாத் எம்மாத்திரம். ஏங்க அவனுக்கு மட்டும் ஏன் அந்த அறிவு வந்துச்சு, அவனுக்கு மட்டும் ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு? எல்லாம் இஸ்ரவேல் மக்கள் தான். ஆனால் தாவீது என்ன உணர்ந்தான் என்றால் அந்த தாழ்வு மனப்பான்மை அவனுக்குள்ள இல்லை. கோலியாத்தை பார்த்த உடனே அவன் தேவனை பார்த்தான். தேவன், எனக்குள்ள இருக்கும் தேவன் எப்படிப்பட்டவர், இது என்னால முடியாது, ஆனால் என் தேவனால இது முடியும், இந்த யுத்தம் தேவனுடையது என்பதை அவன் உணர்ந்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தாழ்வு மனப்பான்மை இருந்தால் அந்த தாழ்வு மனப்பான்மை நம்மை ஒடுக்கி செய்துவிடும். நம் முன்னேற்றம் அடையாதபடிக்கு அது ஒரு பெரிய ஒரு கட்டாக, ஒரு சங்கிலியாக நம்மை கட்டி போட்டுவிடும். எனவே இந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வாங்க. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் ஒன்று, நீங்கள் யார் என்பதை அறிய வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்து உங்களை எப்படியாக பைபிளில் வைத்திருக்கிறார், உங்களை எப்படியாக கர்த்தருடைய வசனம் நீங்கள் யார் என்பதை தெளிவாய் சொல்லுகிறது. அதை பற்றி படியுங்கள், அதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யார் என்பதை பிசாசு உங்களுக்கு காட்டக்கூடாது. நீங்கள் யார் என்பதை தேவன் உங்களுக்கு காட்ட வேண்டும். நீங்கள் யார் என்பதை, உங்கள் ஸ்தானம் என்ன, உங்களை எப்படிப்பட்ட பொசிஷன்ல, எப்படிப்பட்ட ஸ்தானத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பாவத்தில் மரித்திருந்த நம்மை, பைபிளை சொல்கிறது, பாவத்தில் மரித்திருந்த நம்மை உயிர்ப்பித்து உன்னதங்களில் இயேசுவோடு கூட அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். அப்போ ரட்சிப்புல தேவன் நமக்கு ஒரு மேன்மையான இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட பிள்ளைகள் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும். அப்படி நாம் உணரும் போது நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வராது. எனவே இந்த 3 விதமான ஆவிகள், ஒன்று ஸ்பிரிட் ஆஃப் இக்னோரன்ஸ், அறியாமையின் ஆவி. 2வது ஸ்பிரிட் ஆஃப் கண்டம்னேஷன், ஆக்கினை உட்படுத்தும் ஆவி. 3வது ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையின் ஆவி. இந்த 3 ஆவியும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்மை பலவீனப்படுத்தும் ஆவிகள். எப்படிப்பட்ட காரியங்களை எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இவைகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். தேவனாய் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலப்படுத்துவாராக. God bless you.